நானும் நண்பர்கிட்ட பேசுகிறேன், அம்மா இப்படி சொல்கிறாங்க நண்பா, நீ அரசியலுக்கு வராத, நீ ரொம்ப சைலண்டான ஆள், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி வருது கஷ்டம்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. அவங்களுக்கு தெரியல, அவர் நிறைய பேச மாட்டார், வயசானவங்கல்ல, தெரியல, வந்தப்புறம் புரியும், ஒரே வார்த்தை தான். அதுக்கப்புறம் ஃபோனில் கூட்டணி கட்சியெல்லாம் வராது போது, நண்பா என்னடா யாரும் கூட்டணி கட்சி வரல நண்பா, இது அது நான் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கன்னா மனசில் பட்டது எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன். அது நல்லதோ கெட்டதோ, என் பழக்கம் அப்படி தான். பிடிக்கலாம் தூரம் ஒதுங்கிடுவேன். அப்படியே போகுது, எலெக்ஷன் வருது, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எலெக்ஷன் நண்பர் நிற்கிறாரு, ரிசல்ட் அன்னைக்கு டோட்டலாக மாறுது எல்லாமே. அப்படியே தலைகீழாக ஆகுது, புரட்டி போடுறாரு சரித்திரத்தை. வேறம்மா முதல்ல தெரிந்து எங்கள் அம்மாவை தான். எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சுன்னா எங்கள் அம்மா மேலே, அம்மா பேர் கண்மணி, கண்மணி அப்படின்னு தான் கூப்பிட்டு போவேன். எங்கன்னு கூப்பிட்டு போனால் அம்மா கண்மணி, என்னடா இவ்வளோ உஷாராக வர, என்ன விஷயம், இங்கே உங்ககிட்ட தான் பேசணும். நீ என்னம்மா சொன்ன, பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க, ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, புது ஆளுங்களை வரவிட மாட்டாங்க, ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் சொன்னல. நண்பர் ஜெயிச்சிட்டார் பத்தியாம்மா. அந்த ஒரே ஒரு முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நம்பிக்கையான ஆள் வந்தா போடுவாங்கம்மா, நல்லவங்கலாம் வரலாமா, புரிஞ்சுக்கம்மா, என்ன விடுமா, இப்ப என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டேன். முதல் முறையா எங்க அம்மா முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தேன். ஆமா கண்ணா, அந்த புள்ள எல்லாத்தையும் மாத்திடுச்சு, இவ்வளவு பெரிய வெற்றி அடி வரணும்னு நான் எதிர்பார்க்கலப்பா, ஒரு நல்ல மனுஷன் வந்து பண்ணணும்னு நினைச்சா முடியுங்கண்ணான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு அம்மா வந்து சொன்னான். அப்ப என்ன போயிடலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். போகண்ணா, நீ நினைச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா வந்து சொன்னோன்னு காலில் சாஸ்தாமா வந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி நான். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியலுக்கு வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா?